சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் திரவியத்தை ஏற்றிக்கொண்டு தமிழகத்திலிருந்து கேரளா நோக்கி சென்ற டேங்கர் லாரி தென்காசி மாவட்டம் புளியரை அருகே சாலையோரத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயனார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஐயனார், இந்த விபத்து தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் பரிதா. தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளான வகையில் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழகத்திலிருந்து கேரளாவிற்கு சிமெண்ட் தயாரிக்க பயன்படுத்தப்படும் திரவியத்தை ஏற்றிக்கொண்டு சென்ற டேங்கர் லாரியானது புளியரை அருகே சென்று கொண்டிருக்கும் பொழுது கட்டுப்பாட்டை இழந்து வயல்வெளிக்கு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் லாரி டிரைவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அருகாமையில் இருந்த பொதுமக்கள் விரைந்து வந்து காயமடைந்த லாரி டிரைவரை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த புளியரை போலீசார் விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் இந்த பகுதியில் இதுபோன்ற விபத்துகள் தொடர்ந்து நடைபெறுவதாகவும் இந்த வழியாக வரும் வாகனங்கள் அதிவேகமாக வருவதால் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறுவதாகவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இதுபோன்ற விபத்துகள் நடைபெறாத வண்ணம் அதிவேகமாக இயக்கப்படும் சரக்கு வாகனங்களை பிடித்து காவல்துறையினர் அபராதம் விதிக்க வேண்டும் எனவும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பரிதா, விவரங்களுக்கு நன்றி ஐயனார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.